2026 ஐபிஎல் ஆக்ஷன்லேயே அதிக கோடிக்கு போன டாப் 10 வீரர்கள் யார் யார் தாங்க பார்க்க போகிறோம். நம்பர் 10th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் வெங்கடேஷ் தாங்க இருக்காரு. இவர் ஆர்சிபி 7 கோடிக்கு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே 7 கோடிக்கு ஒரு வர்த்தான பிளேயர். இவர் ஒரு ஆல்ரவுண்டிங் பேட்டர், ஒரு டெப்த் இருக்க ஒரு பேட்டர். ஆர்சிபி மாதிரி டீமுக்கு பேட்டிங்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லைனாலும் இவரோட பேட்டிங் சேரும்போது ஆர்சிபி இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வராங்க. இவரால் 1-2 ஓவர் கூட போட முடியும், அந்த அளவுக்கு ஒரு பவுலிங் ஸ்கில் இருக்கு. இவரோட பேட்டிங் உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன் தான் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர். ஆர்சிபில உண்மையிலே நல்லா பண்ண போறாரு. ரஜித் பட்டிதார் அவரும் ஒரு டீம்மேட்டாவும் இருந்திருக்காங்க. அதனாலே ஆர்சிபி இவருக்கு போன டைம் போனாங்க எடுக்க முடியல, பட் இந்த டைம் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன்ல ஒரு நல்ல பெட்டிங் போயிருக்காரு. ஒரு கம்மியான ரேட்டுக்கு இந்த ஒரே ஒரு பிளேயர் கிடைச்சிருக்காருன்னு சொல்லுவேன். நம்பர் 9 ரவி பிஷ்னாய். ரவி பிஷ்னாயை 7.20 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு வர்த்தான லெக் ஸ்பின்னர். இவரும் வெங்கடேஷ் மாதிரி தான். போன சீசன்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பட் இவரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நம்பலாம். ஏன்னா இவர் ஒரு நல்ல லெக்னரா இருந்திருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு ஸ்பின்னர் இருக்காரு ஜடேஜாவும் இவரும் சேர்ந்து போடும்போது உண்மையிலேயே பவுலிங் அட்டாக் வேற லெவல்ல இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு வர்த்தான ஒரு பெட்டிங்னே சொல்லுவேன் இவர் 7.20 கோடிக்கு. நம்பர் 8 அகூப் நபிதர். இவர் 8.40 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் ஒரு அன்கேப் பிளேயர். இதுவரையும் எந்த ஒரு பெரிய லீக்ஸ் ஆடினதுல டொமஸ்டிக் லீக்ஸ் தான் ஆடி இருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேஸ் பவுலர் உருவாயிருப்பாங்க. இந்தியன் டேலண்டட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல நிறைய பெஸ்ட் பேஸ் பவுலர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இவரும் அந்த லிஸ்டிங்ல வரப்போறேன் நான் நம்புறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் இவ்வளவு கோடிக்கு ஒரு பிளேயருக்கு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு. நம்பர் 7 ஜோஷ் இங்கிலீஷ். லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இவர் 8.60 கோடிக்கு போயிருக்காரு. உண்மையிலேயே ஒரு சில மேட்ச் தான் ஐபிஎல் ஆட போறான்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவருக்கு அவ்வளவு கோடி கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே லக்னோ இவர்கிட்ட இருக்க பேட்டிங் டேலண்ட் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் ரொம்ப குறைவான மேட்ச் ஆட போறாருன்னு தெரிஞ்சு இவருக்கு இவ்வளவு கோடி போனது எனக்கு சத்தியமா தெரியல. லக்னோட ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம். நம்பர் 6 முஸ்தபிசுர் ரஹ்மான். முஸ்தபிசுர் ரஹ்மான 9.20 கோடிக்கு கொல்கத்தா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல பையனே சொல்லுவேன். இவர் நல்ல ஒரு பேஸ் பவுலராக இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு இவர்கிட்ட. கொல்கத்தா மாதிரி டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் இருக்கும்போது அந்த டீம் கப்பும் அடிச்சிருக்காங்க. இந்த பிளேயர் உண்மையிலேயே ஒரு தரமான பையனே சொல்லுவேன். உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பிளேயர். கண்டிப்பா இவர் நல்ல ஒரு கேம் கொடுப்பாரு. நம்பர் 5 லியாம் லிவிங்ஸ்டன். 13 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு. இவர் பவுலிங்கும் சூப்பரா போடுவார், பேட்டிங்கும் ஒரு பவர்ஃபுல் ஹிட்டரு. பட் இவர் அதிக மேட்சஸ் அடிக்க மாட்டாருனாலும் ஒரு சில மேட்ச் அடிச்சாருன்னா தரமா அடிப்பாரு. ஐபிஎல் எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்டு இவர்கிட்ட இல்ல. இருந்தாலும் எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு டீம்ல ஏகப்பட்ட பெரிய ஹிட்டர்ஸ் இருக்கும் போது இவரும் சேரும் போது இன்னுமே வலிமையாகுது அந்த ஒரு டீம். நம்பர் 4 கார்த்திக் சர்மா. உண்மையிலேயே ஒரு அன்கேப் பிளேயருக்கு இவ்வளோ கோடி போகணும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அது இந்த ஒரு டீம் போகணும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. 14.20 கோடிக்கு சிஎஸ்கே போயிருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அன்கேப் வீரருக்கு அதிக கோடி போன பிளேயர் இவராக தான் இருக்காரு. இவர் கூட இன்னொரு பிளேயரும் இதே வருஷத்தில் வந்திருக்காரு. பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மாவும் தான் ஐபிஎல் ஆக்ஷன்லேயே அதிக கோடிக்கு போன அன்கேப் வீரர்களாக இருக்காங்க. கார்த்திக் சர்மா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர். இவர் இவ்வளோ பெரிய ஹிட்டர்ன்ற காரணத்தினால தான் சிஎஸ்கே இவ்வளோ கோடிக்கு இவர் போய் எடுத்திருக்காங்க. நம்பர் 3 பிரசாந்த் வீர். இவரையும் 14.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவர் ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மர்ன்றாங்க. கிட்டத்தட்ட ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு ஸ்பின் பவுலிங் பிளஸ் பேட்டிங் இருக்க ஒரு பிளேயரா இருக்காரு. இவருக்கு இவ்வளோ கோடி போகும்போதே இவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய டேலண்ட் இருக்கிறதுனால தான் சிஎஸ்கே போயிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த ஒரு பிளேயருக்கும் இவ்வளோ கோடிக்கு போக மாட்டாங்க. அதுவும் அன்கேப்புக்கு இவ்வளோ கோடிக்கு போறாங்கன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் போறாங்க. சிஎஸ்கே லிட்டரலி யங் பிளேயர்ஸை பெருசா நம்பிக்கை வச்சு எடுக்க மாட்டாங்க. பட் இந்த டைம்ல இவ்வளோ கோடி கொடுத்து யங் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு வரக்கூடிய ஐபிஎல் மேட்சஸ்ல பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இவர் வருத்த இல்லையான்ட்டு. நம்பர் 2 மதிஷா பத்திரானா. இவர் பவுலிங் சூப்பராக போடுவார்னு சொல்லுவான். பட் இன்னும் அதிகமாக ஒரு ஒய்டு போடுவார். 18 கோடிக்கு கேகேஆர் எடுத்திருக்காங்க. இவர் போடுற பவுலிங்க்கு பேட்டர் இல்லையா கீப்பர் பயந்தே ஆகணும். ஏன்னா அத்தனை ஒய்டு போடுவார். அத்தனை ஒய்டையும் பிடிக்கிறதுக்கு தெம்பு இருக்கணும். மதிஷா பத்திரானா 18 கோடிக்கு யூஜின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இவர் இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாலும் இவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையில் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் டிஜே பிராவோ இவரை செதுக்கிடுவார் நம்புறேன். நம்பர் 1 வேற யாருங்க, பச்சை புல் பத்திக்கு தான் கேமரான் கிரீன். கேமரான் கிரீனுக்கு தான் அதிக கோடி கொடுத்திருக்காங்க. 25.20 கோடிக்கு கேகேஆர் எடுத்திருக்காங்க. கேகேஆர் ஆக்ஷன் முன்னாடி அவங்களோட வர்த்தான ஒரு பிளேயரான ஆண்ட்ரேஸோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுனால இந்த ஒரு பிளேயர் கண்டிப்பா போய் எடுத்தே ஆகணுன்ற விஷயத்தினால எடுத்துட்டாங்க. எப்படியோ கேமரான் கிரீன் ஒரு வர்த்தான பிளேயர் தான். ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங் போடுவார், பேட்டிங் ஆடுவார். பேட்டிங் 100 அடிச்சிருக்காரு. 2026 எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. எந்த ஒரு பிளேயர் ரொம்பவே வருது, இந்த இவ்வளவு கோடி கொடுத்தோம் இந்த பிளேயர் வருது நீங்க நினைக்கிற பிளேயரை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போறோம் நம்ம பெர்னில் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.